ஃபோனில் ரீல்ஸே பார்த்துட்டே இருந்தால் டைம் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு டீ கொடுக்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆச்சுன்ட்டு உடனே டீ பாத்திரம் எடுத்து டீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். எப்பயும் போல தான் நம்ம ரெகுலராக கொடுக்குற கம்பெனிஸுக்கு எப்பயும் போடுற மாதிரி தான் போடணும். அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கொடுத்து முடித்தோடனே அடுத்து என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஏன்னா கடையெல்லாம் நிறைய அசம்பிள் பண்ணனால ஒன்றும் வேலையும் இல்லை. அதே மாதிரி கடைசியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு டீ எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக ஏகப்பட்ட டஸ்ட்டு. இந்த லேஸ் பேக்கெட்டு மேலே எக்கச்சக்க டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சி போடுறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். நான் ஏன் இதை மாஸ்க்கு போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாட்டி 3 டைம் பண்ணி எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 10 நாள் வந்து சரியான காய்ச்சல், இருமல், சளி அப்படின்னு அவசரப்பட்டுருந்தேன். அதனால தான் டஸ்ட்டு படக்கூடாதுன்னு மாஸ்க்கு போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்களும் உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற யாருன்னா கடை வச்சுக்கிங்க அப்படின்னா டஸ்ட்டு எதனா க்ளீன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி சொல்கிறேன் மாஸ்க்கு போட்டுக்கோங்க. ஏன்னா உண்மையில் அதனால் வர இருமல், சளி வந்து அவ்வளோ சீக்கிரம் நிற்கிறது இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணிக்கோங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, இந்த வேலைன்னு இல்லை, எந்த வேலையை செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. டஸ்ட் அலர்ஜினால உயிருக்கு ஆபத்துன்ற கூட அளவுக்கு டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அதுவும் இந்த ரோடு பாயிண்டில் இருக்கிற கடைனா கம்பல்சரி டஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம மாஸ்க் போட்டே ஆகணும். அதனால் வந்து கண்டிப்பாக டஸ்ட்டுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 1 பை 1 எல்லாமே பின் பண்ணி ஒன்றா போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சைடாக எப்படியோ ஒரு அளவுக்கு இப்போ போட்டோன்னே பார்க்குறதுக்கே நச்சுன்னு லுக்காக இருக்குது. இப்போ பார்த்தோன்னே ஆனால் ஒருத்தர் பிச்சுட்டு போகிறது கூட நல்லா பளபளன்னு இருக்குது. பிச்சுட்டும் தாராளமாக போவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மூங்கால் எக்ஸ்ட்ராவாக்குறது இதெல்லாம் கூட போட்டேன். இதை பார்த்த உடனேவும் இன்னொருத்தவங்க பார்த்தோன்னே பிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் முடித்த உடனே அடுத்து கடையில் என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மணி பார்த்தா மதியானம் ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் போதுன்ட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நேராக சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னடா ஃபோன் கால் அப்படின்னா, நம்ம ரெகுலராக கொடுக்குற டீ கொடுக்குற கம்பெனிலேருந்து தான் ஃபோன் வந்துச்சு. திடீர்னு கம்பெனியில் வந்து வண்டி கூப்பிட்ருக்காங்க போகணும் அப்படின்னாங்க. சரி ஓகே சாப்பிட்டு நம்ம டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம், நீ கடையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நானும் வண்டியை தூக்கிட்டு டூவில் எடுத்துகிட்டு நேராக கடைக்கு போயிட்டேன் நான். ஏன்னா இப்படி தான் போய்ட்டுருக்கு. இது என்ன புதுசாக நமக்கு ஒரு நாள் 2 நாள் இல்லை, நம்ம பொழப்பே இப்படி தான். வண்டி கடை எல்லா வேலையும் கலந்து பார்க்குற மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் வண்டி லோட் ஆகிடுச்சு. லோட் ஆன உடனே வண்டியை எடுத்துகிட்டு நேராக பெங்களூர் போகணுன்னு சொன்னாங்க. ஒசூர் சைட்னாலே மோஸ்ட்லி வந்து எனக்கு அதிகமாக வர்ற ட்ரிப்பெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க வரும். சரிங்களா, பெங்களூர் நியர்பை இருக்க பெங்களூர் தான் வரும். ஸோ ஒசூர் சைடில் மளிகை கடை வச்சுருக்கேன். எனக்கு வந்து நிறைய கால் ஃபார் வருது. 99% பெங்களூர் ட்ரிப்பு, பெங்களூர் கார் போகிறது, இந்த மாதிரி கமர்ஷியல் ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லாமே எனக்கு பெங்களூர் தான் வரும். மற்றபடி இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். அதனால் பெங்களூர்ன்றது வந்து எங்கள் ஒசூர் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லோக்கல் ட்ரிப்பு மாதிரி தான் கணக்கு. அதனால் அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போகும்.